Praise the Lord. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். 118ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று பக்தன் சொல்லுகிறார். கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனுஷனை நம்பாதீர்கள், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருங்கள். ஒரு சம்பவத்தை நான் படித்திருக்கிறேன். வெளிநாடுல ஒரு ஸ்திரீ தன் செல்ல பிராணியாக ஒரு மலம்பாம்பை வளர்த்தன ஒரு சம்பவம். குட்டி மலம்பாம்பை அவர்கள் வளர்த்து பெரிய பாம்பாக தன்னோடு கூட படுக்க வைத்து தன்னோடு கூட உணவை கொடுத்து மிகவும் நேசித்து அந்த பாம்பை வளர்த்தினார்கள். ஒரு நாளைக்கு அந்த பாம்பு நான் எதுவுமே சாப்பிடாம 2 நாள் 3 நாள் 4 நாளாக அந்த பாம்பு எதுவுமே சாப்பிடாம ஒரு மூலையிலே போய் படுத்து கொண்டிருந்ததாம். அந்த ஸ்திரீ அந்த பாம்பை மருத்துவரிடத்திலே கொண்டு போய் காட்டிவிட்டு, 4 நாளாக என் செல்ல பிராணி எதுவுமே சாப்பிடவில்லை என்று சொல்லி அவர்கள் கலக்கத்தோடு சொன்னார்களாம். அந்த மருத்துவர் அந்த பாம்பை பரிசோதித்து விட்டு அவர்கள் கேட்டார்களாம், இந்த பாம்பு தினந்தோறும் என்ன செய்கிறது? அவங்க சொன்னாங்க, இது ஒரு மூலையிலே போய் படுத்து, நான் படுக்கும் போது என் மேலே ஏறி என் பக்கத்திலே படுத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாங்களே. அந்த மருத்துவர் சொன்ன ஒரு காரியம், இந்த பாம்பு உங்களை எப்படி உணவாக மாற்றலாம், உங்களை எப்படி அது விழுங்கலாம் என்று 4 நாட்களாக வேறு எதுவும் சாப்பிடாம உங்களே சாப்பிடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னதாம். அன்பு பிள்ளைகளே, இதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். நாம் அநேகர்களை உயிருக்குயிரா நேசிக்கலாம், அவர்கள் நாளைக்கு நமக்கு துரோகிகளாய் மாறலாம். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் யாருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் இருக்குமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி அப்பா. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிடத்திலே பற்றுதலாயிருக்கிற நலம் என்று சொன்னீரே அப்பா. மனிதனை நம்பாமல் கர்த்தாவே தேவ வார்த்தைக்கு கீழ்பட்டு நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ வார்த்தையை உட்கொண்டு முன்செல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. தேவ கிருபை இன்றைய காலையில் இருந்து இந்த மாலை பொழுது வரையிலும் தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கி தேவனிடத்திலே பற்றுதலாயிருந்து தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். வருகைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.